பேசுவதற்கு எதுவும் கிடைக்கல, தங்களால எதுவும் டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படின்னாக்க திமுகவினர் எடுக்கக்கூடிய கடைசி ஆயுதம் என்னன்னாக்க ஆபாச தாக்குதல். ஆபாசத்துக்கு பிறந்தவனுங்க ஆபாசமாக தான் பேசுவானுங்க. அது திமுகவினருடைய ரத்தத்திலேயே ஊறி போன ஒண்ணு. திமுகவினுடைய அனுதாபியும் பாலியல் குற்றவாளியுமான ஞானசேகரன் தொடர்பான ஒரு விவாதம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நடக்குது. அதுல அதிமுக சார்பாக பேசுவதற்கு சசிரேகா அவர்களும், திமுக சார்பில் பேசுவதற்கு மயிலாடுதுறை விக்கி என்ற ஒரு பொறுக்கி பயலும் கலந்துக்கிறாங்க. அதுல சசிரேகா அவர்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஞானசேகரன் வீட்டில் இருக்கக்கூடிய படுக்கை அறையில் அமர்ந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் உணவு அருந்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுறாங்க. அதற்கு அந்த மயிலாடுதுறை விக்கி என்ற பொறுக்கி பையன் என்ன சொல்றானாக்க, அது ஞானசேகரன் வீட்டினுடைய படுக்கை அறை தான் அப்படி என்பது சசிரேகாவுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு நக்கலாகவும் இரட்டை அர்த்தத்திலும் பேசுறான். ஒரு முறை சொன்னதோடு நிற்காமல் மீண்டும் ஒரு முறை சொல்றான், சசிரேகாவுக்கு அது படுக்கை அறை தான் எப்படி தெரியும் எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை அர்த்தத்துல பேசுறான். அதை உடனடியாக அரசியல் விமர்சகராக இருந்த வில்சன் அவர்கள் அதே இடத்துல கண்டிக்கிறாங்க. அதே இடத்துல இன்னொரு அரசியல் விமர்சகராக உட்கார்ந்து இருந்த அந்த செந்தில் வேல் என்ற திமுகவினுடைய அண்டா வாயே திறக்கல. இந்த பக்கம் கார்த்திகேயன் நெறியாளராக இருக்கக்கூடிய புதிய தலைமுறையுடைய நெறியாளர் கார்த்திகேயனும் இதை பற்றி வாயை திறக்கல. அவன் என்ன சொல்றானாக்க, கார்த்திகேயன் தனிநபர் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க அப்படின்னு தான் சொல்றானே தவிர, டேய் விக்கி பொறுக்கி பயல நீ பேசுறது தப்புடா, நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன், இதை ஏத்துக்க முடியாதுன்னு ஒரு நெறியாளராக கார்த்திகேயன் அந்த இடத்துல குரல் எழுப்பல. அப்ப இரட்டை அர்த்தத்துல அந்த மயிலாடுதுறை பொறுக்கி பைய பேசியிருக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? சசிரேகா என்னமோ ஞானசேகரன் வீட்டுக்கு போய் வந்த மாதிரி அவன் பேசுகிறான் அந்த விக்கி பைய. சரி, அது படுக்கை அறை இல்லை அப்படின்னு விக்கி சொல்றான் அப்படின்னாக்க உனக்கு எப்படி தெரியும் அது படுக்கை அறை இல்லைன்னு சொல்லிட்டு? ஏன் உன் அக்கா தங்கச்ச கூட்டிட்டு போனியா ஞானசேகரன் வீட்டுக்கு? இல்ல உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனியா ஞானசேகரன் வீட்டுக்கு? இல்ல உங்க அம்மாவை கூட்டிட்டு போனியா ஞானசேகரன் வீட்டுக்கு? அப்படின்னு எங்களுக்கும் கேட்க தெரியும். ஆனா நாங்க அப்படி கேட்க மாட்டோம். நாங்கள் அப்படி தரந்தாத அரசியல் செய்யக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது. எங்களுக்கும் கேட்க தெரியும், ஆனால் நாங்கள் கேட்க மாட்டோம். பெண்களை நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள்.